சரி எங்க கொடுத்தோம் கொடுங்கன்ற வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ் அப்படியே பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. நாங்கள் வாக்குறுதி கொடுக்கவில்லை, பத்திரிகையாளர்களிடம் எகிரிய சேகர் பாபு. வாக்குறுதி கொடுக்கல. சரி எங்க கொடுத்தோம் கொடுங்கன்ற குமுறும் தூய்மை பணியாளர்கள். நீங்க எந்த பிரஸ் அப்படியே பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. சென்னையில் 9வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று நள்ளிரவில் அமைச்சர் சேகர் பாபு நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்துள்ளது. சென்னை மாநகராட்சி ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணியை தனியார் நிறுவனத்துக்கு மாநகராட்சி நிர்வாகம் வழங்கியதை கண்டித்து உழைப்பவர் உரிமை இயக்கம் சார்பில் அந்த மண்டலங்களின் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி பாதுகாப்பு, ஊதிய நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த 8 நாட்களாக தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் 2வது முறையாக நேற்று வெள்ளிக்கிழமை இரவு மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் மேயர் பிரியா, ஜே குமரகுருபரன் ஆகியோர் முன்னிலையில் சமரச பேச்சு நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்கள் சார்பில் உழைப்பவர் உரிமை இயக்க நிர்வாகிகள் குமாரசாமி, சுரேஷ், ஜோதி, மகாலட்சுமி, ஜானகிராமன் உள்ளிட்ட 7 பேர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை நள்ளிரவு 1 மணிக்கு மேல் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையின் போது தூய்மை பணியாளர்கள் பிரதிநிதிகள் பணி நிரந்தரம் குறித்த பிரச்சனைக்கு நீதிமன்றம் மூலம் தீர்வு காண உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பணியை தூய்மை பணியாளர்கள் தொடரவும் அனுமதிக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். இதையடுத்து கோரிக்கைகளை சட்ட ரீதியாக பரிசீலித்து ஆலோசிக்கப்பட்ட பிறகே முடிவை தெரிவிக்க முடியும் என்றும் அதனால் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறும் அமைச்சர் சேகர் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் அதை போராட்டக்காரர்கள் ஏற்க மறுத்துள்ளனர். 9 மணிக்கே பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. 1 மணி 50 நிமிடம் மணி அளவில் தான் அமைச்சர் சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் பேச்சுவார்த்தையை முடித்து வெளியே வந்தனர். பேச்சுவார்த்தை எப்படி போச்சு என ஒரு பத்திரிகையாளர் கேட்க, பேச்சுவார்த்தையா, என்ன பேச்சுவார்த்தை என கடுப்பான முகத்துடன் கேட்டார் சேகர் பாபு. தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே என ஒரு பத்திரிகையாளர் கேட்க, இல்ல நீங்க கொடுங்க, நாங்க கொடுத்த வாக்குறுதிய கொடுங்க என அந்த பத்திரிகையாளர் மீது பாய்ந்தார். திமுக தலைவர் MK ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரே என இன்னொரு செய்தியாளர் ஃபாலோ அப் கேள்வியை போட அதற்கும் சேகர் பாபு டென்ஷன் ஆனார். வாக்குறுதி கொடுக்கல, நீங்க எந்த பிரஸ் என கேட்டார். அவர் நீலம் என சொல்ல, நான் பத்திரிகையாளர்களை தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல என வெடுக்கன கேள்வியை கட் செய்தார். மேற்கொண்டு பேசியவர், அவங்களும் எங்க மக்கள் தான், எங்களோட உடல் உயிரோட கலந்திருக்காங்க, அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிருக்காங்க, அரசால் என்ன செய்ய முடியும்னு நாங்க சொல்லிருக்கோம், நாளை மதியம் மீண்டும் சந்திக்கிறோம், பேசிவிட்டு இருதரப்பும் சேர்ந்தே உங்களை சந்திக்கிறோம் என்றார். இதையடுத்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்து இரு தரப்பினரும் வெளியேறினர்.